Have a nice day, sir. Thank you. Good morning, sir. Hello. Do you have a reservation? Yes. May I have your name? Ishwa? Please wait in the lobby, sir. We will have your room saved. Thanks. Good morning. I'd like to have your English breakfast, please. Okay, would you like to have any drink with it, sir? Coffee? Thank you. I'll be in a minute with you. All right. ஓ தமிழ்நாடா நீங்க? என் பேர் விஸ்வா. என் பேரு பாண்டியன். உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க என்னோட மனைவி ரோஸ். Hello. வணக்கங்க. ரோஸ், this is Vishwa from my hometown. உட்காருங்க. From Chennai. Yeah, Chennai. I love Chennai. So sweet. How do you know Chennai is sweet? Well, Pandin is sweet, so Chennai must be Oh, sweet. she's a sweet person, Pandian. ரொம்ப நன்றிங்க. லவ் மேரேஜா? ஆமா. நீங்க தான் சாப்பிடுறீங்களா? இல்ல, கீழே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். கொண்டு வந்துருவாங்க. நிச்சயமா? நிச்சயமா. Okay. I don't mean to interrupt, and you're probably enjoying speaking your own language, but I would like to join in your conversation. Do you mind if we speak in English? Sure, Rose. Even in our country, we speak only in English. But what about your mother tongue? Yeah, we do speak in our mother tongue, but in Tamil Nadu, people respect you only when you speak in English. That's the reason when two Tamilians meet abroad, we talk in Tamil. I see. Well, I'm sorry. If you want to speak in Tamil, go ahead. No, Rose, it's not a problem. Can I ask you something personal? About my age? No. Why did you marry Pandian? Because I love him. All right. So, why did you fall in love with him? Because he sends money regularly to his wife in India. Then why did you marry him? Because I want to have an Indian's child. I find they are very affectionate towards their parents and treat them well when they are old. Vishwa, can I ask you a favor? When you next go back to India, can you get his wife to call him back to India? Sure. Pandian, பொண்ணுங்களுக்கு புருஷன் தான் முக்கியம்னுவாங்க. இவங்க இந்திய குழந்தை வேணும், இந்திய புருஷன் வேணான்றாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க விஸ்வா. இன்னொருத்தோட லைஃபை தான் பங்கு போட்டதா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்க. Rose, can I tell you something? Do you know the British are still ruling us? What do you mean? First you used to rule us with law. Now a British is ruling Indian with love. Good morning, Mr. Pandian. குட் மார்னிங் மிஸ்டர் விஸ்வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லண்டன்லாம் எப்படி இருக்க? ஜாலியாக தான் இருக்கு. ஆனால் காலையில் 6 மணிக்கெல்லாம் மனசு கெட்டு போயிடுது. காலையில 6 மணிக்கே மனசு இருக்காது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே மனசு கடணும். நீங்கள் லண்டனில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி சொல்கிறீங்க, நான் லண்டனோட அழகை பற்றி சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அந்த அழகை ரசிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் தமிழ் பாட்டு கேட்குறது சுகமாக இருக்குல்ல? ஆமாம். காதலுக்கு மரியாதை, உயிரே, நட்புக்காக. ஆமா, இந்த தமிழ் பாட்டுல லண்டன்ல எப்படி போகுது? நல்லா போகுது விஸ்வா. இலங்கையில தமிழர்களுக்கு பிரச்சனை வந்ததால தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரே நன்மை இதுதான். உலகம் பூரா தமிழர்கள் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பாட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு, தமிழ் சினிமா பரவ ஆரம்பிச்சிச்சு. நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க? ப்ளீஸ் கோ ஹெட். நம்ம தமிழனுக்கு பிரச்சனை வந்து அதனால நம்ம தமிழுக்கு சந்தோஷம் எடுத்து பாத்தீங்களா? இட்ஸ் காமன். நேத்து கூட என் பொண்டாட்டி என்ன செமையா திட்டினா. என்ன தமிழனுக்கு பிரச்சனை? சிச்சி, ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஹோட்டல்ல விட்டு வச்சிருக்கீங்களே, நம்ம வீட்டை தங்க வைக்கலாமே. Why don't you stay at my home? இல்ல பாண்டியன், நான் ஹோட்டலே தங்கிக்கிறேன். ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்க. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்றோம். சரி. நான் வாக்கிங் வரப்போ I'll pick you up. ஓகே. ஆனந்தவடன் வந்திருக்கோ? வந்துருச்சு. அந்த ரேக்ல இருக்க எடுத்துக்கோங்க. ஏ இங்கிலாந்தே, இவ்வளவு கலைகளை வைத்துக்கொண்டு எப்படி நீ நாடுகளை பிடித்தாய்? இவ்வளவு அழகினை வைத்துக்கொண்டு எப்படி நீ வியாபாரியானாய்? இந்த பெண்கள் மஞ்சள் குளித்தால் இன்னும் அழகாக இருப்பார்கள். இவர்கள் பொட்டு வைத்துக் கொண்டிருந்தால்
இங்கேயும் 100 உமர் கயாம்கள் உருவாகி போயிருப்பார்கள். எக்ஸலண்ட். லண்டன்ல தமிழ் கவிதை. இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் விஸ்வா. நீங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்றேன். நன்றி. உங்க கவிதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹாய் சூசன். Hi. வாங்க விஸ்வா. How are you? Very well. How are you? Doing well indeed. விஸ்வா, இவங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ரோஸ் சிஸ்டர். கரெக்டா சொல்லிட்டீங்க. சூசன், this is my friend Vishwa from my Hi, hometown. nice to meet you. இவங்க இங்க தான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க அம்மாவோட தங்கியிருக்காங்க. Excuse me, just one moment. Do you mind if we have a talk? Privately? ஓ ஷுவர். நான் வேணா அங்க வெயிட் பண்ணட்டுமா? குடும்ப விஷயம் எப்ப முடியும்னு தெரியல. அப்போ ஒன்று பண்ணலாம். நான் முன்னாடி போறேன், நீங்க பேசி முடிச்சுட்டு வாங்க. ஓகே. Thank you Vishwa. Okay, nice meeting you. Bye Yeah, bye. you too, bye. Tell me Susan, what happened? Well, my job isn't going very well. You want to work in my shop? Yes, thank you. I would love that very much. காற்றில் காதல் கலந்ததனால் காற்றை சுவாசிப்பவன் நான். இந்த தேசத்தின் காற்றில் நீ காதலாய் கலந்திருக்கிறாய். நான் சுவாசிக்கும் போது தாயாய் தரிசனம் தருகிறாய். உலகத்தின் காதலியே, உன்னை தாயாய் எண்ணி தலை வணங்குகிறேன். ஒரு தமிழன். பேப்பர் இருக்கா? உலகம் உன்னை காதலிக்கிறது. என் தமிழன் உன்னை வணங்குகிறான். வாசமுள்ள பூக்களை விட என் தமிழ் இங்கு வாசம் வீசுகிறது. குட். பெண்மையை வணங்கும் என் மண்ணின் ஆண்மையே, உன்னை நான் நேசிக்கிறேன். ஒரு தமிழச்சி. எக்ஸலன்ட். என்ன விஸ்வா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு உங்களை நேசிச்சுட்டு போயிருக்கா. என்னையா? பொக்கேல கவிதை வச்சுட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு ரிப்ளை. ஒரு தமிழச்சியா உங்களை நேசிக்கிறாளாம். தேடி தேடி பார்த்தேன், தமிழச்சியை காணோம். என்ன நேசிக்கிறாளா? ஏய் ஜோதி, என்ன திடீர்னு உனக்கு காதலிக்கணும்னு ஆசை வந்துருச்சு? காதலா? ஆமா, உன்னை நேசிக்கிறேன்னு பொக்கேல எழுதி வச்சுட்டு வந்தியே. அப்படி எழுதுனா காதல் அர்த்தமா? நிச்சயமா. அந்த பொக்கே எந்த ஆம்பளை கையில கிடைச்சாலும் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படி திங்க் பண்ண சான்ஸ் இல்ல. எப்படி சொல்ற? மனசுல தோணுது. அத அவர் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா தூக்கி போட்டுருவேன். எடுத்துக்கலனா
லவ் பண்ணுவேன். நீ நினைக்கிறது தப்புன்னு ப்ரூவ் பண்றேன். எப்படி? வெயிட் அண்ட் see. Let's see. என்ன மிஸ்டர் விஸ்வா, எதை பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவீங்க, அமைதியா இருக்கீங்க? இங்கிலாண்டை சுத்தி பார்க்க வந்த எனக்கு இங்க ஒரு இந்திய பொண்ணோட மனசை சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. பொண்ணோட மனசா? ஆமா. ஓஹோ, அந்த பொக்கையில கவிதை வச்சுட்டு போன பொண்ணா? ம். நேசிக்கிறேன்னு எழுதின உடனே அந்த பொண்ணு மேல காதலா? சச்சே, நேசிக்கிறேங்கிற வார்த்தைய காதல்னு எடுத்துக்கிற பைத்தியக்காரன் இல்லைன்னா. எல்லாரும் காதலியா பார்த்த பொண்ணை நான் தாயா பார்த்துருக்கேன். அதனால அவளுக்கு என் மேல ஒரு மரியாதை. ஆனா அவளுக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லணும்னு என் மனசுக்கு தோணுது. ஒரு டீடைல்ஸும் தெரியாது, எப்படி பதில் சொல்ல போறீங்க விஸ்வா? இன்னொரு பொக்கே வச்சுதான். பைத்தியக்காரத்தனமா தெரியல? பைத்தியக்காரத்தனம் தான். சில நேரத்துல நம்ம சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், செய்யறது பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்ச உடனே மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்ன பண்ண போறீங்க விஸ்வா? பொண்ணு கூட இவ்வளவு அழகா வரையறாங்க. நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க. ஏய், ஐ ஹேவ் a surprise for you. நேத்து நானும் நீயும் பேசணும் இல்லையா? அதுல நான் தப்பு, நீ ரைட். நீ நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ண டயானோட கல்லறைக்கு போனேன். அங்க ஒரு பொக்கே இருந்துச்சு. அந்த பொக்கேல ஒரு கவிதையும் இருந்துச்சு. என் தமிழச்சியே, பெண்மையை வணங்கிய தமிழனை நெஞ்சம் கொண்டு தழுவினாய். உன் தழுவலில் மனம் நழுவவில்லை. எங்கு பூத்தாலும் பூ பூதான். ஆனால் என் தேசத்து பூ இங்கே பூக்கும் போது புது அழகுதான். என்னை நேசித்த என் தேசத்து பெண்மையே, உன்னையும் வணங்குகிறேன். ஒரு தமிழன். சோ லவ் தானே? Really, are you contemplating going out somewhere? Put his know I want you to see. To make it today, we need unity. Do not fear reality. Cause they can't stop what was meant to be, even under fire. எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்க. மனசுக்குள்ள அந்த கவிதையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிதானே? நான் தெளிவாதான் இருக்கேன். அவரை லவ் பண்ண போறேன். என் தமிழனே, நாம் பரிமாறிக்கொள்வது வாசமுள்ள மலர்களையா, வாசம் செய்ய இதயத்தையா? இதயமெனில் இங்கே விட்டுச் செல். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே, நீ எங்கே வாசம் செய்கிறாய்? என் சொந்த இடமோ சென்னை. நாம் வந்த இடத்தில் நம் முகங்கள் சந்திக்கும் போது முகவரிகள் பரிமாறிக்கொள்வோம். காதல் தேவதையின் இல்லத்தில் நாளை காத்திருப்பாய் என் காதலனே. இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என்ன சந்தேகம்? இல்ல, நான் கொஞ்சம் டென்ஸ்டா இருந்தேன். ஏன்? நாளைக்கு அவரை சந்திக்கிற, அதான். அதுக்கு என்ன டென்ஷன்? தெரியாத ஊரு, தெரியாத ஆளு, தெரிஞ்சது மொழி மட்டும்தான். எப்படி இருப்பாரோ என்னமோன்னு. பெண்மையை போற்றுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பாரதியாரை ஃபாலோ பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாத யாரோ ஒருத்தர் லண்டன்ல பாரதியாரை ஃபாலோ பண்ணிருக்காரு. நீ அவரை ஃபாலோ பண்ணு.
தப்பு வராது. தப்பு வந்துச்சுன்னா நான் தோத்து போயிடுவேன். தோத்து போயிடுவேன்னா? தோத்து போயிடுவேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ என்கிட்ட சொல்லுவல்ல? நிச்சயமா. ஷோபா, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். முதல் சந்திப்பு நர்வஸா தான் இருக்கும். லேட் ஆக்கிடாத. இன்னைக்கு ஈவினிங் இட்டாலி கிளம்பணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கு. உன் தமிழன் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிடு. என்ன தெளிவா பேசுற? ஒண்ணும் இல்ல. நம்ம ப்ரோகிராம் சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? இப்ப ஈவினிங் ட்ரெயின்ல இல்ல, மத்தியான ட்ரெயின்ல இட்டாலி போறோம். கோரண்டல் எக்ஸ்பிரஸ்ல. ஓகே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். நாமளும் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். வாமா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஏதாவது வாங்கணுமாமா? ஆமா. எல்லாம் இட்டாலியில வாங்கிக்கலாம். அங்க அது கிடைக்காது. எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. வாமா, வாங்கி தரேன். ஏமா, உனக்கு என்னமா வாங்கணும்? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் கிளம்புங்கம்மா, இல்லாட்டி ஸ்பான்சருக்கு நான் பதில் சொல்லி தொலைக்க முடியாது. போ போ. Excuse me, sir. Sir, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சரிம்மா, சீக்கிரம் வா. நீ வா. Excuse me. Yes? Is it possible for you to send a bouquet to Diana's memorial? Which flowers would you like? Roses. All right. Paper kuda. Could you please pin up this address with the bouquet? Yes. How much? 10 pounds. 10 pounds. Thank you. You're ட்ரெயின் welcome. டைம் ஆச்சு, வாமா. Hey, please don't forget, it's very important, huh? Don't worry. Hello. Hi. All these bouquets. By mail service. Oh, It's closing time. I know. Are you waiting for someone? Yes. Is it love? Excuse me. Sorry to interrupt. That's all right.